அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோய்த்துறைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 988 ரூபாய் 53 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 35 உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க நிறைய தடவை பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பல பேருக்குமே நடந்திருக்குது. அதனால் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 51 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 226 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 629 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 401 ஃபில்ஸ். நேற்றைய விலையை விட இன்றைக்கி 400 ஃபில்ஸால் தங்க விலை மறுபடியும் கம்மியாக இருக்குது. விலை கொடுத்து வாங்க நினைக்கிறவங்க இந்த நாட்களில் தாராளமாக வாங்கிக்கோங்க. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நோ வேர்ட்ஸ். அதிரடியான செக்யூரிட்டி கேம்பெயின். தூங்கிட்டு இருக்கும்போது இரவு விடிய காலையில் நடு ஜாமத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது கதவை தட்டி எழுப்பி உள்துறை அமைச்சர் பத்தாக மதனியாக கேட்பார். தயாராக இருங்க. அதே போல் யாரெல்லாம் குவைட்டி ஜென்சியா ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரான அதிரடியான தற்போது நடவடிக்கை ஆரம்பமாகி இருக்குது. பலருமே தொடர்ந்துமே ஃபேக் ஜென்சியாவில் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாலஸ்தீன மக்களுக்கு உதவும் எகிப்தியர்கள் எப்படி கடல் மூலம் சின்ன சின்ன போட்டலில் அரிசி பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் முதலாவது தகவல் இப்போ ரீசெண்டாக கைத்தானில் ஒரு லிஃப்ட் அதாவது எலிவேட்டர் ஒரு தொழிலாளர் மேலே விழுந்து மெயின்டெனன்ஸ் வேலையில் இருக்கும்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த லிஃப்ட் எலிவேட்டர்கள் நீங்கள் பாவிக்கும்போது தயவு செய்து எப்போவுமே நீங்கள் லிஃப்ட்டை திறந்த உடனே அடியெடுத்து வச்சு உள்ளே போகாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் ஏதாவது சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் ஆகி இருந்துச்சுன்னா லிஃப்ட்டு கீழே இருக்கும்போதே கதவு மேலே இருக்கக்கூடியது ஓப்பன் ஆகிரும். உடனே அடியெடுத்து வைக்காதீங்க. ஜெமியா ட்ரொலிகள் அதாவது சாமான் கொண்டு போகக்கூடிய ட்ரொலிகள் குழந்தைகளை கரத்தையில் தள்ளிட்டு போனால் உடனே உள்ளே தள்ளாதீங்க. வெயிட் பண்ணி இந்த மாதிரி கதவு ஓப்பன் ஆகும்போது உள்ள லிஃப்ட்டு சரியாக இருக்கிறதான செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. இதோ 54 தொழிலாளர்கள் அதாவது குவைத்தி குடிமக்கள் அட்டெண்டன்ஸில் சில வேலைகள் ஃப்ராடு பண்ணியிருக்கிறதாக தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் குவைத்தி ஜென்சியா ஃபோர்ஜர்ஸ் இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தம்பி, மாமா, மச்சான், மகன், மகள் இந்த மாதிரி பல குடும்ப உறவுகளை வைத்து ஜென்சியாவில் பெரிய ஃபோர்ஜரி நடத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சிலர் இப்போ குற்ற நடவடிக்கைகளில் பிடிப்பட்டவங்களும் கூட குற்ற சந்தேகங்களில் பிடிப்பட்டவங்களை பற்றியும் அவங்க குவைத்தி தானா உண்மையிலே அப்படின்னு செக் பண்ணும்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குவைட்டி ஜென்சியாவை ஃபோர்ஜரி பண்ணி அதாவது சட்ட விரோதமாகவும் நீதிக்கு முரணான முறையிலையும் அவங்க குடியுரிமைகளை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வியாபாரிகள் சிலர் ரீசெண்டாக அப்படிப்பட்டிருந்தாங்க. அவங்க உண்மையிலேயே குவைத்தி தானா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கடைசியில் அவங்களும் ஊழல்வாதிகள் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இதை மாதிரி பலருடைய குவைட்டி ஜென்சியாக்கள் பறிக்கப்படுது. இதில் வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அதாவது ஹவுஸ் டிரைவராகவோ அல்லது பணிப்பெண்களாகவோ வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இது தெரிய வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஏன்னா பாபா மாமா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது பேசிக்குவாங்க, ஏதாவது ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க, இல்லை எப்படியாவது லீக் ஆகிரும். டிரைவருக்கு தெரியாட்டியும் பணிப்பெண்களுக்கு எப்படியாவது அந்த விஷயம்
காது கேட்டிடும். ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம். அடுத்தது நீங்கள் உங்களுடைய மொபைல் ஐடியை செக் பண்ணினாலே சஹல் அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு அந்த தகவலுக்குரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணினீங்கன்னா மொபைல் ஐடி அல்லது அதே போல் சஹல் அப்ளிகேஷன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சிடும். ஆனால் வெளியில் அக்காமா அடித்து காதிம் வீசாவில் அக்காமா அடித்து வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மொபைல் ஐடியோ அல்லது சஹல் அப்ளிகேஷனோ ஆக்டிவில் இல்லாத பட்சத்தில். அதனால் தயவு செய்து எப்போவுமே உங்களுடைய மொபைல் ஐடி மற்றும் சஹல் அப்ளிகேஷனை ஆன்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது முன்கூட்டியே அறிந்து பாபாவோட பேசி ரிலீஸஸை எடுக்க முடியும். இல்லையா ஃபிங்கர் வச்சு தான் நாடு போகணும். தயாராக இருங்க. ஈஜிப்தில் இருந்து உணவு கொடுக்குறாங்களாம்ப்பா. உணவு பாலஸ்தீன சிறிய குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் அரிசி மற்றும் சிறு குழந்தைகளுக்கான செர்லாக் போன்ற சில உணவு வகைகளை கொடுக்குறாங்க. எப்படி போட்டலில் அடைச்சி கடலில் வீசுகிறாங்க. அந்த பக்கம் போய் கரை ஒதுங்கட்டும்னு ஒரு மூடை மாவு கிடைத்ததுக்கான சந்தோஷம் ஒரு குடும்பத்துக்கு. இதுதான் தற்போதைய நிலைமை, பாலஸ்தீன மக்களின் தற்போதைய நிலைமை. ஒரு மூடை மாவு கிடைச்சா போதும், அதை வச்சு சரி ஏதாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஷோர்பா, அதாவது அந்த கஞ்சி, அதை அந்த காய்ச்சி கொடுக்குறாங்க. அந்த மக்கள் ஒவ்வொருத்தருமே குழந்தைகள்லேருந்து சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அதை எடுக்கிறதுக்காக லைனில் நிற்கிறாங்க. ஆனால் நிறைய உணவுகள் இருக்குது, அதை சப்ளை பண்ணுறதுக்கு இஸ்ரேலிய இராணுவம் வழிவகுக்கிறாங்க இல்லை, இன்னும் வழிவிடுறாங்க இல்லை. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம், இன மத மொழி பேதமின்றி அப்பாவி மக்களுக்காக. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மக்களே. சட்ட விரோதமாக இந்த நாட்டில் வேலை செய்கிறீங்களா, தங்கி இருக்கிறீங்களா, கள்ளச்சாராயம் காய்ச்சிறீங்களா, விபச்சாரத்தில் ஈடுபடுறீங்களா, அதே போல் சட்டவிரோதமான கடைகளோ வியாபாரங்களோ நடத்திக்கிட்டு வரீங்களா, வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணி வியாபாரம் பண்ணுறீங்களா, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, சட்டவிரோதமான செயல்பாடுகளில் யார் ஈடுபட்டாலும் இனி வரும் காலம் சட்டத்துக்கு முன் தப்பிக்க முடியாது. அதில் முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? இரவு ஜாமம், நடு ஜாமம், விடிய காலை, எந்த நேரம்னு தெரியாது மக்களே வருவாங்க. விடிய காலையில் அதிகாலையில் 2 மணி 3 மணி 4 மணி 5 மணிக்கு உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு டீமும் போய் ஃபுல்லாக ஜிலீப் ஷோ, கைத்தான், ஃபர்வானியா இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் அதிரடியான சோதனைகளை நடத்தி பலரையும் கைப்பற்றி இருக்கிறாங்க. தூக்கத்தில் தட்டி எழுப்பியிருக்கிறாங்க. தயாராக இருங்க, கவனமாக இருங்க. என்னால் முடிஞ்சது கிடைக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். இதற்கு மேலே பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இதற்கான ஒட்டுமொத்த ஆதாரமும், எப்படி ரூமுக்குள்ளே வராங்க, தூங்குறவர் எப்படி தட்டி எழுப்பி விசாரிக்கிறாங்க, தூக்கத்தில் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், வீடியோக்கள் வருது பாருங்கள், பயன்பெறுங்க, கவனமாக இருங்க.